உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள், பஞ்சமி திதி, திருவோண நட்சத்திரம், தேய்பிறை. இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் குழப்பம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் சோர்வு, கடகம் கவலை, சிம்மம் இன்பம், கன்னி துணிவு, துலாம் வேதனை, விருச்சிகம் ஆதாயம், தனுசு அனுகூலம், மகரம் சினம், கும்பம் நன்மை, மீனம் சுகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் நிகழ்ச்சி பார்க்குறீங்கள், நிறைய வியூஸ் வருது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, நான் பேசுகிற விஷயங்கள் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின், கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்ன பார்க்குறோம்னா, ராசி பலன். குரு பெயர்ச்சி. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு மாறுகிறார். இந்த குரு பெயர்ச்சி 6ஆம் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு வரேன். இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை காலமும் உங்களுடைய ராசியிலேயே மிதுனத்திலேயே சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் ராசியில இருந்து 2வது வீடு, 1லிருந்து 2வது வீடு கடகத்துக்கு உச்சமடைந்து மாறுகின்றார். இது மிக பெரிய யோகமான மாற்றம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் இந்த குரு பெயர்ச்சி நன்மை செய்ய போகின்றார். 2க்கு குரு வந்துட்டார். 2வது வீடு தான் தனஸ்தானம், 2வது வீடு தான் குடும்பஸ்தானம், 2வது வீடு தான் வாக்குஸ்தானம், 2வது வீடு தான் நேத்திரஸ்தானம். இந்த 2வது வீட்டில் குரு பகவான் உச்சமடைவது மிதுன ராசிக்காரர்களுக்கு சகல விதத்திலையும் யோகமான பலன்களையே தருவார். முதலாவது, திருமணம் கைகூடும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால், ஐயா என்னோட மகனுக்கு 32 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கல, 12 வருஷத்துக்கு பிறகு குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகின்றார், இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த குரு மாறினதுலேருந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்க போகிற, இந்த 1 வருஷத்தில் திருமணம் நடக்கும். ஐயா என்னோட மகளுக்கு 28 வயசாயிடுச்சு, படிப்புன்னு இருந்தா கல்யாணம் நடக்கல, இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும்.
எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளும் இருக்கையா, பிள்ளைக்கு திருமணம் நடக்கல. மிதுன ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு நடக்கும். உங்களோட பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் பிள்ளைகளுக்கு நடக்கும். குடும்பத்தில் யாராவது மிதுன ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. திருமணம் மட்டுமா நடக்கும் என்றால் குரு பகவான் மங்களகாரகன், மங்களமானவர், பொன்னவன், சுப கிரகம். சுப காரியங்கள் நடக்கும். திருமணமாக இருக்கட்டும், பிள்ளை வயசுக்கு வரதா இருக்கட்டும், வீடு குடிபோடுறதா இருக்கட்டும், வாகனம் வாங்கிறதா இருக்கட்டும், நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், ரிஜிஸ்டராக இருக்கட்டும், அல்லது பொண்ணு பார்க்குறதா இருக்கட்டும், ஏதாவது சுப காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மருத்துவ பரிசோதனைகளை கொஞ்சம் செய்து கொள்ளுங்கள். காலம் நல்லாத்தான் இருக்குது, ஆயுள் நல்லாத்தான் இருக்குது, ஆரோக்கியம் நல்லாத்தான் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு 40 வயசு ஆச்சுது ஐயா, 50 வயசு ஆஞ்சால் ஒரு முறை உடல் பரிசோதனை, முழு உடற்பரிசோதனை ஒரு முறை செய்து கொள்ளுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். நல்ல விஷயங்களை பேசுங்கோ, நல்ல வடிவாக பேசுங்கோ, கேளிக்கைகளாக பேசுங்கோ, மற்றவர்கள் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசுங்கோ, மற்றவர்களை காயப்படுத்தும் விதமாக பேசாதீர்கள். தேவையில்லாத விதண்டாவாதத்தில் ஈடுபடாதீர்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்கள் வாய்க்கு வாய் அடிக்க போனீங்கள்டா தான் பிரச்சனைகள் கூடும். வாக்குவாதம், விதண்டாவாதம் கவனமாக இருங்கோ. பேசக்குள்ள எப்பவுமே, இப்போ இல்லை, குரு 2க்கு வந்தால் மட்டும் இல்லை, மிதுன எல்லா ராசிக்காரர்களும் பேசும்போது ஒரு தரத்துக்கு 2 தரம் 3 தரம் சிந்தித்து பேசுங்கள். இந்த இடத்துல இதை பேசத்தான் வேண்டுமா, இவர்கிட்ட இதை பேசத்தான் வேணுமா, இவரோட இந்த பிரச்சனையை பேசத்தான் வேண்டுமா என்று ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசுங்கள். பேச்சில் நிதானம் தேவை. பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களின் ஆதரவு உங்களை வழிநடத்த, வெல்விஷர் என்று சொல்லுவோம், உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு அனுசரணை செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு அற்புதமான காலம். கல்வியினுடைய அருமையை, பெருமையை அறிந்து புரிந்து தெரிந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் கல்வி கற்பார்கள். இந்த வருஷம் நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது பரீட்சை இருக்கா, ஸ்காலர்ஷிப் வருதையா, A-level சோதனை வருதையா, O-level சோதனை வருதையா, டிகிரி ஒன்று பண்ணுறேன் ஐயா, டிப்ளமா ஒன்று பண்ணுறேன் ஐயா, HND ஒன்று இதுக்கெல்லாம் பரீட்சையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் மிதுன ராசியாக இருந்து இந்த வருஷத்தில் பரீட்சை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சித்தி அடைவீர்கள். படிப்பு கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். படிக்கிறதுக்கு காசு இல்லை, படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, சந்தர்ப்பங்கள் அமையலை, இந்த மாதிரி கல்வி சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் படிப்படியாக குறையும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும். தொழில் துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்குது. உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவி உயர்வை எதிர்பார்த்தா 2ல் குரு வந்தால் டாப் பதவி உயர்வு கிடைக்கும். ஐயா எனக்கு 5 வருஷமாக சம்பளம் கூட, இதே சம்பளம் ஐயா, சம்பள உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு சம்பள உயர்வு. இடமாற்றம், விரும்பிய இடமாற்றம், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இடமாற்றம். மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு காலமும் அங்கீகரிக்கப்படாத உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்யலாம். ஒரு முதலை போட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறேன்,
இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் முதல போடலாமாண்டா மிதுன ராசிக்காரர்கள் பயமில்லாமல் முதலீட்டை அதிகரித்து கொள்ளுங்கள். ஒரு 10 லட்சத்துக்கு செய்கிற வியாபாரத்துக்கு இன்னொரு 10 லட்சத்தை போடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், வியாபாரத்தை விஸ்தாரப்படுத்தலாம், வியாபாரத்துக்கு விளம்பர யுத்திகளை பயன்படுத்தலாம். ஒரு கடையை வச்சுக்கொண்டு இன்னொரு கடையை துறக்கலாம், ஒரு கடையில் இருந்து கொண்டு இன்னொரு பிரான்ச்சை துறக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. குடும்பஸ்தானம் 2வது வீடு, குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் அடைந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் படிப்படியாக நீங்கும். ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஒருத்தரோட சண்டை, ஒருத்தரோட கோபம், அப்படியே கோபிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. நல்ல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து இப்போ நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அவர்களுடன் சமாதானமாகிவிட முயற்சி செய்யுங்கள். கோவக்காரனாக வச்சுருக்காதீங்கோ. பழி வாங்குகிற எண்ணம் கூடாது. பழைய விஷயங்களை திரும்பி திரும்பி நினச்சி கொண்டு இருக்காதீங்கோ. ஏதோ சண்டை வந்துட்டுது, அவனும் பேசினான் நானும் பேசினேன், மனஸ்தாபம் ஆயிட்டு, இனி சேர்ந்து கொள்வதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள். ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரும். குடும்பம் பல வருஷமாக சண்டை பிடிச்ச குடும்பம் ஒரு எஸ்எம்எஸில் சேர்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும், படிப்படியாக குறையும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், உறவினர்களுடைய பாராட்டு கிடைக்கும், உறவினர்களிடையே இருந்து வந்த போட்டி பொறாமைகள் இல்லாமல் போகும். இதுகளெல்லாம் சரியாக வரும். எதிரிகளுடைய விடயம் சரியாக வரும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், மனப்பயம் நீங்கும், இழுபறியான விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். பின்விளைவுகளை பற்றி கவலைப்பட்ட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகின்றது. என்ன நேர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.